வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்திற்குள் எந்த முரண்பாடுகளோ பிளவுகளோ இல்லை, அது எதிர்க்கட்சிகளின் பகல் கனவு. அமைச்சரவை பேச்சாளர் சுட்டிக்காட்டு. சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள மன்னார் காற்றாலை மின்சார உற்பத்தி கோபுர நிர்மாண பணிகள் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் இன்று விசேட கலந்துரையாடல். அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் கொழும்பில் 780 கோடி ரூபாய் செலவில் 730 புதிய வீடுகளை கட்ட திட்டம். தேசிய மக்கள் சக்தி மக்களுக்கு வழங்கும் போலியான வாக்குறுதிகள் மற்றும் வெறுப்புணர்வுகள் அரசாங்கத்திற்கு எதிரானதாக மாறும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இந்திக்கு அனுரத்த தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். அரசாங்கத்திற்குள் எந்த முரண்பாடுகளோ பிளவுகளோ இல்லை, அது எதிர்க்கட்சிகளின் பகல் கனவாகும் என்று அமைச்சரவை பேச்சாளர் மற்றும் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டியெழுப்பதற்காக அமைச்சரவை ஒற்றுமையுடன் செயற்பட்டு வருவதாகவும் சஜித் பிரேமதாசவும் நாமல் ராஜபக்சவும் தங்கள் கட்சிகளை பாதுகாப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற வாராந்திர அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். அவர் மேலும் கூறுகையில், சில ஊடகங்கள் அரசாங்கத்துக்குள் பிளவுகள் ஏற்பட்டுள்ளதாக வதந்திகள் பரப்பினாலும் அவ்வாறு எந்த சூழலும் இல்லை. பிரதமரை பதவி நீக்கும் எந்த காரணமும் இல்லை எனவும் ஒவ்வொரு அமைச்சும் புரிதலுடன் செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். ஜேவிபி மற்றும் என்பிபி இடையே முரண்பாடுகள், லால்காந்த அரசாங்கத்திலிருந்து விலகுவார் போன்ற வதந்திகள் முன்பும் பரப்பப்பட்டது. ஆனால் இவை சில நாட்கள் பேசப்பட்டு மறைந்துவிடும், எந்த பயனும் தராது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அரசாங்கம் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதோடு அரசியல் கலாச்சாரத்தை மாற்ற முனைவதாகவும் ஆளும் தரப்பிலுள்ள 159 உறுப்பினர்களும் முற்போக்கானவர்களே என்றும் நலிந்த ஜாதிச வலியுறுத்தினார். 1000 இளம் தொலை முனைவோரை உருவாக்கும் தேசிய திட்டம் தொடர்பாக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் உற்பத்தி திறன் அபிவிருத்தி அதிகாரிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இலங்கை பாராளுமன்ற நிறுவனத்தின் தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹெந்துனத்தி தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றுள்ளது. அமைச்சர் மற்றும் தேசிய உற்பத்தி திறன் செயலகம் இணைந்து செயல்படுத்தும் இந்த முயற்சி திறன்கள் உற்பத்தி திறன் மற்றும் ஏற்றுமதி திறனை மேம்படுத்தி இலங்கையின் சிறிய மற்றும் நடுத்தர முயற்சியாண்மை துறையினை அபிவிருத்தி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. கம்பகாவில் 100 தொழில் முனைவோருடன் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்ட முன்னோடி திட்டத்திற்கு பிறகு இந்த வருடம் 17 மாவட்டங்களிலும் அடுத்த ஆண்டு மீதமுள்ள 8 மாவட்டங்களிலும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட உள்ளது. பங்கேற்பாளர்கள் நிலையான வணிக வளர்ச்சி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான பயிற்சி, ஆலோசனை, ஆதரவு மற்றும் வளங்களை பெறுவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளது. மேலும் சிறிய மற்றும் நடுத்தர அளவு தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி கட்டமைப்புகள், மாவட்ட குழுக்கள், ஏற்றுமதி திட்டங்கள் மற்றும் உற்பத்தி திறன் விருதுகள் குறித்தும் நிகழ்வின் போது அதிகாரிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள மன்னார் காற்றாலை மின்சார உற்பத்தி கோபுர நிர்மாண பணிகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் இன்று விசேட கலந்துரையாடல் நடைபெறுகின்றது. ஜனாதிபதி செயலகத்தில் மாலை 4 மணிக்கு கலந்துரையாடல் ஆரம்பமாகும் என்றும் இந்த கூட்டத்தில் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாகவும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் இன்று தீர்மானமான முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதேவேளை காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தின் நிர்மாண பணிகள் 14 நாட்களுக்கு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் கொழும்பில் 780 கோடி ரூபாய் செலவில் 730 புதிய வீடுகள் கட்ட திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கான நிதி 2026 முதல் 2028 வரை ஒதுக்கப்படும். கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் வீட்டு வசதி அமைச்சர் அருண கருணாதிலக்க சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதன்படி கொழும்பு மாவட்டத்தையும் டொரண்டன் மாவட்டத்தையும் பாதையில் நிறுத்தப்பட்டிருந்த 2 வீட்டு திட்டங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்படுகின்றன. இந்த 2 புதிய திட்டங்களில் கொழும்பு தோட்டங்களில் வசிக்கும் மக்கள் உட்பட குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு வீடுகள் வழங்கப்பட உள்ளது. நகர மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் இந்த திட்டங்கள் 2.5 ஆண்டுகளில் நிறைவு பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதில் கொழும்பு மாவட்ட திட்டம் 615 வீடுகளையும், டொரண்டன் மாவட்டத்தில் 115 வீடுகளையும் கொண்டிருக்கும். நகர மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கொழும்பு பகுதியில் இதுவரை சுமார் 15,000 வீடுகள் கட்டப்பட்டு குறைந்த வருமானம் பெறுபவர்கள் குடிக்கமர்த்தப்பட்டுள்ளார்கள். அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு வெறும் சூழ்ச்சி செய்யவில்லை, ஆனால் ஆட்சிக்கு வருவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வழங்கிய போலியான வாக்குறுதிகள் மற்றும் வெறுப்புணர்வுகள் அரசாங்கத்திற்கு எதிரானதாக மாறும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இந்திக்கு அருணத்த தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன காரியாலயத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை கூறினார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த வாரம் பாராளுமன்ற உரையில் எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தை வீழ்த்த சூழ்ச்சி செய்கின்றது என்று குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டிய அவர், குறைகளையும் விமர்சனங்களையும் தாங்கிக் கொள்ளும் மனநிலை ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் இல்லை என்றார். அவர் மேலும் முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அவரது மகன்கள் தொடர்பாக மக்கள் விடுதலை முன்னணி முன்வைத்த பல குற்றச்சாட்டுகள் இன்று அவர்களை பொய்யானவை என்று ஒப்புக்கொள்ளும் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக கூறினார்.
செயற்கைக்கோள் திட்டம் தொடர்பாக பிரதமர் ஹரணி அமரசூரிய பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்திய உண்மையினை அவர் பாராட்டினார். தேர்தல் மூலம்தான் ஆட்சி மாற்றம் இடம்பெற வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஆனால் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை மூலம் மாற்றம் நிகழ்ந்தால் அது எந்த நேரத்திலும் நடக்கலாம் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தனது அத்துக்கூறல குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் அவர் கூறுகையில், ஆட்சிக்கு வருவதே ஐக்கிய தேசிய கட்சியின் நோக்கமாகும். அதற்காக தனித்தும் கூட்டணியாகவும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஜனாதிபதி பதவியேற்று ஒரு வருடமான நிலையில் அரசாங்கத்திற்குள் ஏற்பட்டுள்ள பிளவுகளை கருத்தில் கொண்டு உரிய நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சி தனது பிரதிபலனை பெற்றுக் கொள்ளும். அதற்கான அறிவிப்பு சரியான நேரத்தில் வெளியிடப்படும் என்று அவர் கூறினார். இதன்படி நாட்டின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்கக்கூடிய ஒரே தலைவர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவே என்றும் அவர் வலியுறுத்தினார். நெருக்கடியான காலத்தில் தேர்தலை நடத்தி நாட்டை நிலைநிறுத்தியதால் தான் இன்றைய ஆட்சியாளர்களும் அதிகாரத்தில் வர முடிந்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் 212 ரக உலங்கு வானூர்தி கடந்த மே மாதம் பயிற்சியின் போது விபத்துக்குள்ளானமை தொடர்பாக தலைமை விமானி லெப்டினன்ட் பாலன் ஜாவர்தன தெகியத்த கண்டிய நீதவான் முன்னிலையில் நேற்று சாட்சியம் அளித்துள்ளார். அவர் தெரிவிக்கையில், உலங்கு வானூர்தி புறப்பட்ட 30 வினாடிகளில் கட்டுப்பாட்டை இழந்து மாதுருவோயா நீர்த்தேக்கத்தில் மோதியதாகும். விபத்துக்கான காரணம் தனது தவறு அல்ல என்று தான் நம்புவதாகவும், தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்றும் அவர் சந்தேகிப்பதாக குறிப்பிட்டார். எனினும் சரியான காரணம் இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை. கடந்த மே மாதம் இடம்பெற்ற இந்த விபத்தில் விமானப்படை வீரர்கள் 2 பேரும், ராணுவ விசேட அதிரடிப்படை வீரர்கள் 4 பேரும் உயிரிழந்தனர். வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் நீதவான் பிரியந்த ஹாலியால விபத்தில் உயிரிழந்தவர்களின் காரணத்தை அறிவிக்கவும், விமான விபத்து விசாரணை முன்னேற்ற அறிக்கையினை சமர்ப்பிக்கவும் தெகித்த கண்டிய போலீசாருக்கு உத்தரவிட்டார். அத்துடன் இந்த வழக்கு வரும் 21ஆம் தேதி வரை மீண்டும் விசாரிக்கப்படும் என்று அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க மற்றும் அவரது மனைவி சர்ச்சைக்குரிய MiG-27 ரக போர் விமான கொள்வனவு தொடர்பான விசாரணைக்காக நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்கினர். 2007ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் இலங்கை விமானப்படைக்காக உக்ரைனில் இருந்து MiG-27 ரக போர் விமானங்களை கொள்வனவு செய்யும் நடவடிக்கையில் சுமார் 7,833 மில்லியன் அமெரிக்க டாலர் அரச நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் இருந்தது. மஹிந்தவின் ஆட்சி காலத்தில் இந்த விசாரணைகள் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உதயங்க வீரதுங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குடும்பத்துடன் நெருங்கிய உறவினராக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இந்திய கிறிஸ் நிறுவனத்திடமிருந்து ரக்பி விளம்பரத்திற்காக பெறப்பட்ட நிதியை தவறாக பயன்படுத்தியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கு தொடர்பாக சம்பந்தப்பட்ட வங்கி கணக்குகள் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது. நிதிக்குற்ற விசாரணை பிரிவு கொழும்பு பிரதான நீதிவானிடம் தெரிவிக்கையில், வழக்குடன் தொடர்புடையவர் என்று கூறப்படும் WD நிமல் H பெரேரா 70 மில்லியன் ரூபாய் பெற்றதாகவும் அவரது 2 வங்கி கணக்குகள் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் அந்த கணக்குகளில் வெளிநாட்டு நபர்களால் பல மில்லியன் ரூபாய் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும், ஆனால் அந்த தொகைகளுக்கான தெளிவான விளக்கத்தை நிமல் பெரேரா வழங்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனிடையில் சந்தேக நபர்களை அடையாளம் கண்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும் வகையில் விசாரணை கோப்பை திறந்து வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் உத்தரவிட்டுள்ளார்.